அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நெடுமாறன் ராஜாங்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 2023 கிட்டத்தட்ட முடிய போற ஸ்டேஜே வந்துருச்சு. இந்த 2023 பல விஷயங்கள் நடந்துச்சு. அதில் என்னென்னலாம் நடந்திருக்கு, முக்கியமான மூமெண்ட் தான் உங்ககிட்ட நான் இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2023 ஸ்டார்ட் ஆன உடனே எப்படிலாம் பொலிட்டிக்கலா பயங்கர ஃபயரா இருந்துச்சு அப்படின்றதான் முதல்ல பார்ப்போம். சரி, அப்படி முதல்ல பார்க்கும்போது பொலிட்டிக்கலா யார் நம்மள ஃபயரோட ஒடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆளுநர்லாம். என்னடா சம்மந்தமே இல்லாம சொல்றேன்னு, அதாவது இதை அண்ணா ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, ஆட்டுக்கு தாடியும் ஆளுநர் பதவியும் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதை மறுபடியும் ஒரு மனுஷன் ப்ரூஃப் பண்ணிட்டே இருந்தாருன்னா அதை தான் சொல்லி ஆகணும். அப்படி என்னென்ன மூமெண்ட்லாம் தமிழ்நாடை பொலிட்டிக்கலா ஒரு ஃபயர் விட வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வாண்டடா தமிழகம் மாத்தலாம் பேரு அப்படின்னு சொல்லி, இல்ல தமிழ்நாடு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம். அங்கேயே பயப்புள்ள செம்ம காண்டாயிடுச்சு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, முதல் முறையா சட்டமன்றத்துல ஆளுநர் அவர்கள் வெளிநடப்பு செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வரலாற்றிலேயே இந்த வருஷம் தான் நடந்துச்சு. அப்படியே கோச்சிக்கிட்டே அவர் பாட்டு போயிட்டாப்ல. அதுக்கப்புறம் பல விஷயங்கள் நடந்துகிட்டே இருந்துச்சு. அதுல முக்கியமான என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எந்த ஒரு சட்ட மசோதா ஏத்தினாலும் தமிழ்நாடு அரசாங்கம் ஏத்தி அதை ஆளுநர் ஒப்புதலுக்கு கையெழுத்து வாங்கணும்னு வச்சா எதுலையுமே சைன் போடாம தலையை வெயிட் பண்ணி வச்சுட்டே இருந்தாப்புல. ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாருமே செம்ம காண்டாயிட்டாங்க. இதெல்லாம் கூட பொறுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, போற கூட்டத்தெல்லாம் நான் ஒரு ஆர்எஸ்எஸ் காரன், நான் பிஜேபி தான் தூக்கி பிடிக்கிறேன் அப்படின்ற அந்த அஜெண்டாவை ஆளுநர் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. இதுல பல பேர் கண்டனம் தெரிவிச்சாங்க. ஆளுநர் பதவிக்கு இது கொஞ்சம் கூட அழகே இல்லை, இதெல்லாம் மாத்திக்கிங்க மிஸ்டர் RN ரவி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையா சொல்லி பார்த்தாங்க. பட் இது வரைக்குமாவது மாத்திருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவரையும் இல்லை, இதுக்கப்புறமும் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரிதான் ஆளுநர் அவர்கள் இந்த வருஷம் பண்ணிட்டு இருந்தாரு. அதை தாண்டி இன்னொரு பக்கம் பயங்கர ஃபயரா இருந்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எப்பயும் போல எங்க அண்ணன் தான். எஸ், ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இப்ப வரையும் நாங்க ஏதாச்சும் ஒன்று மாத்தி காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருக்காரு. அப்படி இந்த வருஷம் என்னென்னலாம் மாத்தினாரு அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட வாயை விட்டு பல இடங்கள்ல மாட்டினாரு. அதுவும் இந்த இடைத்தேர்தல் வந்த காலகட்டத்துல தலைமை பண்ண ஒரு சேஷ்டை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அருங்கதியர்லாம் அங்கிருந்து வந்தாங்க அப்படின்னு மறுபடியும் ஒரு தேரியை விட ஆரம்பிச்சாரு. இதை பார்த்து எல்லாருமே காண்டாயிட்டாங்க. என்ன சார் பேசுறீங்க நீங்க, எப்படி குடிப்பெருமையை பேசிக்கிட்டு அப்புறமா ஈழத்தை பேசிக்கிட்டு இதெல்லாம் வச்சு முதலமைச்சர் ஆனா நான் எல்லாத்தையும் மாத்திடுவேன்னு சொல்றீங்களே அப்படின்ற அளவுக்கு கலாய்க்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அண்ணன் இந்த வருஷமும் நல்லா அடி வாங்கியிருக்காரு. இதெல்லாம் கூட தாண்டி இன்னொரு பக்கம் எக்ஸ்ட்ரீம் ஆஃப் த டென்ஷன் எங்க வந்துச்சு அண்ணனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மணிப்பூர் கலவரத்தை பத்தி பேசும்போது தலைவன் சொன்ன ஒரு எனக்குதான் ஓட்டே போட மாட்டேன்றீங்களே சைத்தான் பிள்ளைகள் இவங்கெல்லாம் அப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சாரு. அதாவது ஒரு குறிப்பிட்ட மதத்தினரை இப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சாரு. இதெல்லாம் உங்களுக்கு அழகா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம்னா, அது நான் கோவத்துல சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாப்ல. ஸோ இதெல்லாம் நடந்துட்டே இருந்துச்சு. இந்த 2023 தான் நடந்துச்சு. அதெல்லாம் தாண்டி MK ஸ்டாலின் அவர்கள் இந்த வருஷம் பயங்கரமா அவருடைய இது முடிச்சிட்டாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2.5 வருஷம் கடந்திருக்காங்க DMK ஆட்சி. இதுல அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்ல சொன்னதுதான், மத்தளத்துக்கு தாளம் போல ரெண்டு பக்கமும் அடி வாங்குறா, நான் என்னத்த பண்றது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மக்கள் பிரச்சனையும் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்காரு, இந்தியா கூட்டணியும் இது பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் தாண்டி பொலிட்டிக்கலா இன்றைக்கு இருக்கக்கூடிய பத்திரிகைகள், அதுவும் முக்கியமா ஒரு சில பார்ப்பன பத்திரிகைகள்லாம் அவர் எந்த ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்தாலும் கக்கூஸ் நிரம்புது அப்படின்லாம் எழுதி வைக்கிற அளவுக்கு இருக்காங்க. அதெல்லாம் அப்பப்பவே விமர்சனம் பண்ணிட்டு தான் இருந்தாரு. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி முக்கியமா தமிழ்நாடு அரசியலே நான் புரட்டி போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சுத்திட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அது நம்ம அண்ணாமலை அவர்கள் தான். அப்படி என்னென்னலாம் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மனுஷன் முதல்ல இருந்தே பயங்கர, நான் பயங்கர ரெகடான காய், உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற அளவுக்கு தான் பேசியிருப்பாரு. யார்கிட்ட அப்படிலாம் பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பிரஸ் மீட்ல அப்படிலாம் பேசுறாரு. பயங்கரமா காண்டாயி இதுக்கப்புறம் எல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் நமக்குத்தான் மரியாதையே தெரியாதே. அவர் மெச்சூரிட்டியை பத்தி பேசுவாரு, பட் அவருக்கு மெச்சூரிட்டி இல்லைன்றது அவரே சொல்லிப்பாரு. அந்த அளவுக்கு தான் பிரஸ் பீப்புள்ஸ் கிட்ட, ஒரு ஜேர்னலிஸ்ட் கிட்டலாம் இது பண்ணுவாங்க. யாரு கேள்வி கேட்டாலும் வாங்க முன்னாடி வாங்க, நீங்க எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்ற அளவுக்கு தான் பேசுவாப்ல. இந்த மாதிரிலாம் இந்த வருஷம் பேசிட்டு இருந்தாரு. இதெல்லாம் கூட ஒரு பக்கம் நம்ம டாலரேட் பண்ணிட்டு அப்படி கடந்து போனா, வாட்சுக்கு பில்லே தரல, ஆனா வாட்சை பத்தி மட்டும் பேசுறாரு. எங்க வாட்சுக்கு எங்கெங்க பில்லு அப்படின்னு கேட்டா, கடைசி வரையும் மழுப்பி அப்படி இப்படின்னு அதெல்லாம் ஒன்று பேசி எடுத்துட்டு வந்துட்டாப்புல. இன்னைக்கு வரையும் பில்லை திறந்த பாடு இல்லை. இதெல்லாம் பரவாயில்ல, நான் பாத்தீங்கன்னா ரொம்ப ஏழை, என் கையில காசே இல்லை, செலவையே என் ஃப்ரெண்ட்ஸ் தான் பாத்துக்கிறாங்க அப்படின்ற அளவுக்கு சொல்ற ஒரு ஆள். அது மட்டும் இல்லாம மூச்சுக்கு 300 வாட்டி நான் ஊழலை ஒழிப்பேன், நான் ஒழிச்சே தீருவேன், ஊழலை ஒழிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஐயா, அந்த ஆருத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்டர் வந்துச்சு, அதை பத்தி நீங்க எதனா பேசுனீங்களா அப்படின்னு கேட்டா இன்னும் அப்படின்னு தான் சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. இந்த அளவுக்கு அண்ணன் ஃபன் பண்ணிட்டு இருந்தாரு. இதெல்லாம் தாண்டி அண்ணாமலை அவர்கள் பண்ண பெரிய ஃபன்னே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விட்டாப்ல. அது எங்கேயாவது தலைவர் வெயிட்டா எடுக்க போறாப்பா டிஎம்கேக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருந்தா,
என்னங்க சொத்து பட்டியல் எடுத்துட்டு வந்து விட்டுட்டு இருக்கீங்க, அதுவும் பிடிஎஃப்ல இதெல்லாம் பண்ணி வீடியோ கிராஃபிக்கோட பண்ணா நாங்க நம்பிடுவோமா அப்படின்ற அளவுக்கு தலைவர் வந்து மாட்டினாரு. ஸோ இந்த மூமெண்ட் வந்து நம்மளால மறக்கவே முடியாது. அப்படி ஒரு குத்து. பட் இருந்தாலும் எது நடந்தாலும் நாங்க வந்து வெளியே காமிச்சது இல்லை. எவ்வளவு அடி வாங்கினாலும் நான் பண்றதுதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தாரு. இதெல்லாம் தாண்டி நிறைய இடத்துல நிறைய பிரஸ் மீட்ல வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டு தப்பு தப்பா வந்து பேசிக்கிட்டு, யார் கேள்வி கேட்டாலும் வந்து அவங்கள திருப்பி கேள்வி கேட்டதுக்கு பதிலே சொல்லாம இப்படியெல்லாம் வந்து நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்து பண்ணிட்டு போன இந்த 2023 நம்மளால நிச்சயமா அவருடைய மூமெண்ட் வந்து மறக்கவே முடியாது. அவ்வளோ ஃபன்னா இருந்துச்சு. இதுல நடுவுல வந்து பாத யாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபன் பண்ணிட்டு இருந்தாரு. பாத யாத்திரை முழுசா முடிச்சாரா அப்படின்னு கேட்டா, முழுசா எங்கெங்க முடிச்சேன், பாதி நேரம் தான் நடப்பேன் வாக்கிங் டிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் மீதி நேரம் வேன்ல தான் போயிட்டு இருப்பேன் அப்படின்ற அளவுக்கு போச்சு. இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அவரை வந்து புகழ்ந்து பேசி அதுக்கப்புறமா இன்னும் பல பல விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அண்ணாமலையோட ஃபன் டைம்னே சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி வந்து முக்கியமா இந்தியாவிலேயே வந்து திரும்பி பார்க்க வச்ச ஒரு சம்பவம், இல்ல இந்தியாவே வந்து ஒரு நிமிஷம் ஏன் இவர் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்ட ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் தான். ராகுல் காந்தி இந்த வருஷம் வந்து பயங்கரமா அவருடைய வேலையை ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. முக்கியமா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாரு. அந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் வந்து ஆன்சர் சொல்ல முடியாம அவர் என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து டிஸ்குவாலிஃபை பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு லோக்சபாவில் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க. இப்படியெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வழக்கம் போல நம்ம மோடி ஜி அவர்கள் தான். சரி, ஜியை பார்த்து அப்படி என்ன ஒரு கேள்வி கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்லாம் வந்திருக்கு, அதானியும் மோடியும் எவ்வளவு க்ளோஸா இருக்காங்க அப்படின்னா கேள்வி கேட்ட உடனே பதில் இல்ல மோடி கிட்ட இருந்து. ஸோ அதனால வந்து நீங்க டிஸ்குவாலிஃபை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மூமெண்ட்லாம் இந்த வருஷம் தான் நடந்துச்சு. இது இல்லாம ராகுல் காந்தி பண்ண ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இது ஸ்டார்டிங்லேயே நடந்த ஒண்ணு, இந்த இந்தியா ஒற்றுமை யாத்திரை. அது ரொம்ப மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வரவேற்பு பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து மக்களை வந்து அவர் கவர்ந்தாரு. இதெல்லாம் தாண்டி வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவுக்கு வந்து பேசப்பட்ட நபர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிடிஆர் அவர்கள் தான். பிடிஆர் அவர்கள் வந்து இந்த வருஷம் அவருடைய பதவி மாற்றம் செய்யப்பட்டது. பட் அதுக்கு முன்னாடி வரையும் மனுஷன் வந்து வச்சு செஞ்சுட்டு இருந்தாப்புல யார அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதுவரையும் நேஷனல் மீடியால வந்து பினான்சியலா தப்பு தப்பா டேட்டா சொல்லி நாங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு செய்யணும்னு சொல்லிட்டு கதை விட்டுட்டு இருந்தாங்களே, கதரை விட்டாரு பிடிஆர் அவர்கள் தான். அப்படி வந்து பல சம்பவங்கள் வந்து பிடிஆர் அவர்கள் வந்து தெரிக்க விட்டுருப்பாரு. அந்த மூமெண்ட்லாம் வந்து யோசிச்சு பார்த்தாலே இப்போ வரையும் கூஸ் பம்ப்ஸ் தான், அந்த அளவுக்கு இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி முக்கியமான ஒரு நடுத்தர குடும்பத்தில இருந்து வந்து இன்றைக்கு வந்து ஒன்றிய அரசாங்கத்தின் நிதி அமைச்சராக உட்கார்ந்து இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் தன்னுடைய பட்ஜெட் அப்பவே வந்து சொன்னாங்க, நடுத்தர வர்க்கத்துடைய வழி எனக்கு தெரியும், அங்கிருந்து தான் வந்தேன், நான் அவங்களுக்காக தான் வந்து பட்ஜெட்டே பண்ணுவேன், ஏழை எளிய மக்களுக்கு வந்து இந்த பட்ஜெட் ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் பட்ஜெட் வந்த அப்புறமா தான் தெரியுது பிம்பிளிக்கு பிலாப்பி அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு பட்ஜெட். இதை பத்தி நிறைய வந்து விமர்சனங்கள் வந்துச்சு. பட் எந்த விமர்சனக்குமே சரியான பதிலாம் சொல்லாம எப்பயும் போல நாங்க பண்ணுவோம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து விட்டார்கள். அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. இப்ப வரையுமே வந்து அவங்க எந்த மெதப்புல வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டை ஒரு கன்சிடராகவே பண்ண மாட்டேன்றாங்க. இவ்வளவு பெரிய பேரிடர் வந்திருக்கு, எங்களுக்கான தொகையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி அவர்கள் கேட்டதுக்கு இல்ல அப்படிலாம் அவர் பேசக்கூடாது, அவர் எப்படி இப்படி பேசணும்னா சொல்லிட்டு இருக்காங்களா வண்டி, இங்க வந்து கன்சிடரே பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்றதுதான் நிகழ்சனம் உண்மையா இருக்கு. இந்த வருஷம் இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான ஒரு எம்எல்ஏ பொறுப்புல இருந்து ஒரு யங் ஹைக்கானா கிட்டத்தட்ட தமிழ்நாடோட வாய்ஸா வந்து ஒழிச்சிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். அவர் கேட்கறது பல பேருக்கு வந்து செம்ம கடுப்பா இருக்கு. அவர் சொல்றது வந்து பல பேர் வந்து காண்டாயிட்டு இருக்காங்க. பட் தமிழ்நாட்டுடைய மக்கள் அந்த டைம்ல எந்த மாதிரி பேசுறாங்களோ அந்த ராவா வந்து அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இதனாலே வந்து பல பேர் வந்து காண்டாயிட்டு இருக்காங்க. அப்படி என்னெல்லாம் பண்ணாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மூமெண்ட் எனக்கு எங்க ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஐபிஎல் நடக்கும் போது அதாவது ஏடிஎம்கே கூட்டணியில இருந்து பாஸ் கொடுத்தீங்கன்னா ஐபிஎல் வந்து நாங்களும் போய் பார்ப்போம், கடந்த 3 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஐபிஎலுக்கு பாஸ் கொடுத்துருந்தோம்னு சொன்னாரு. அப்போ ஒரு பயங்கரமான ஒரு கவுண்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, 3 வருஷமா ஐபிஎல்லே சென்னையில நடக்கலீங்களா, எந்த பாஸ் வச்சு எங்க போய் பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. அதெல்லாம் இல்லாம உங்க அமித்ஷாவுடைய பையன் தான் வந்து பிசிசிஐ தலைவரா இருக்காரு, அவர்கிட்ட பாஸ் கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவர் கொடுத்து அனுப்பிச்சிடுவாரு, எங்களை விட உங்களுக்கு தான் பயங்கர பெட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. இந்த கவுண்டர் வந்து பயங்கரமா இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி இப்ப வரையுமே வந்து பல விஷயத்த வந்து களத்துல போயிட்டு பண்ணிட்டு இருக்காரு. முக்கியமா வந்து சனாதன ஒழிப்பு மாநாடு, சனாதனத்தை ஒழிச்சே ஆகணும் அப்படின்னு சொன்னதை வந்து எப்படிலாம் வந்து திருச்சி மாத்தி எப்படிலாம் பேச முடியுமோ அப்படிலாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க. கொள்கை ஃபர்ஸ்ட் எனக்கு அப்புறமா தான் பதவியெல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இதையே வந்து பயங்கரமா ஒரு ஹச்எஃப் அப்படின்னு தான் சொல்லிட்டு சொல்லணும். இதே மாதிரி தமிழ்நாட்டுடைய பல விஷயங்களை வந்து அவர் வந்து பேசிக்கிட்டே இருக்காரு. இப்போ வந்து உங்க அப்பாயிண்ட் காசா கேட்கிறோம், மக்கள் காசு தானே கேட்கிறோம், கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு பல பேர் வந்து என்ன பேசுறீங்க, அவருக்கு வந்து பெரிய பெரிய பதவிக்கெல்லாம் போகணும்னு ஆசைப்படுறாரு, அவர் குடும்பம் ஆசைப்பட்டு இப்படியா பேசுவாங்க, என்ன பாஷை அப்படின்லாம் சொல்லிட்டு கதறிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த அளவு தான் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த வருஷம் சம்பவம் பண்ணது.
ஸோ இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கலா எனக்கு தெரிஞ்ச சில முக்கியமான சம்பவத்தை வந்து உங்ககிட்ட சொன்னேன். அப்படி முக்கியமான ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சீமான் வர்சஸ் அண்ணாமலை அவர்கள் 2 பேரும் மோதிக்கின்னா அது வந்து ஒரு முக்கியமான ஒரு மூமெண்ட். அதை மறக்கவே முடியாது. இப்போதான்ப்பா சரியான 2 பேர் மோதுறாங்க அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. அண்ணாமலை ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்கி காமிக்க சொல்லுங்க அவரை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது, இல்ல அவர் ஜெயிக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சீமானை பார்த்து கேட்கறது. சீமான் வந்து பதிலுக்கு அதிமுக மேல சவாரி செஞ்சுட்டு இருக்கீங்க, நீங்க வந்து என்னை சொல்லாதீங்கன்ற அளவுக்கு எல்லாம் கொந்தளிச்சு கோவப்பட்டது இதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது. இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான அரசியல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலராக வந்து நம்ம எடப்பாடியார் அவர்கள் வந்து வந்திருக்காரு. எதிர்கட்சியின் தலைவராக அவரை வந்து முன்னிறுத்தி இருக்காரு அப்படின்றது ஒரு முக்கியமான மூமெண்ட். ஸோ இந்த மூமெண்ட் அப்போ அப்படியே நம்ம கொஞ்சம் அப்படியே ரிவர்ஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேக்குள்ள பயங்கரமான ஒரு கலவரமே போயிட்டு இருந்துச்சு. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொதுச்செயலர் பதவி இபிஎஸ் வாஸ் ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு இருந்தாங்க. இடைத்தேர்தல் வரும்போது கூட இப்படிதான் பயங்கரமா அடிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறமா பிஜேபிக்குள்ள கூட்டணி இருக்கிறதுனால நாங்க வந்து பின்வாங்குறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சமாதானம் பண்ணி ஓபிஎஸ் வந்து ஒன்னில்லாமாக்கி இப்ப இபிஎஸ் அவர்கள் வந்து மேல வந்திருக்காரு. இதுக்கு பல தரப்புல இருந்து வாழ்த்துலாம் சொன்னாங்க. பட் வாழ்த்து சொல்லிட்டு அப்புறமா வந்து தலைவர் ஒரு மாநாடு நடத்தினாரு. அந்த மதுரை மாநாட்டுல என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணதான் இது பண்ணாரு. அது இல்லாம அவருக்கு அவரே வந்து புரட்சி தமிழர் அப்படின்ற ஒரு பட்டத்தையே வந்து கொடுத்துட்டாரு. இதெல்லாம் மக்கள் கிட்ட போய் கேட்டா நாங்க கொடுக்கலையே அப்படின்ற அளவுக்கு ஒரு ஃபன் மூமெண்ட் வந்து இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் காலத்துல முக்கியமான சில நிகழ்வுகள். இப்போ அப்படியே வந்து ஸ்போர்ட்ஸ் பக்கம் திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வருஷத்துல ஸ்போர்ட்ஸ் மூமெண்ட் சரி இந்த 2023 அப்படியே ஸ்போர்ட்ஸ் பக்கம் திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பல முக்கியமான மூமெண்ட் வந்து இந்த 2023 ஸ்போர்ட்ஸ்ல நடந்துச்சு. அது என்ன முக்கியமான மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அண்டர்-19 கப்பை வந்து இந்தியா வின் பண்ணுச்சு. அது மட்டும் இல்லாம T20 வேர்ல்ட் கப்ல வந்து ஆஸ்திரேலியா கிட்ட இந்தியா தோத்துச்சு. அப்புறமா ஆஸ்திரேலியா வந்து மறுபடியும் T20 வேர்ல்ட் கப்பை வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ அதை தாண்டி ஏசியன் கேம்ஸ்ல வந்து இந்தியா இந்த வருஷம் கொஞ்சம் பெர்ஃபார்ம் நல்லா பண்ணாங்க. முக்கியமா தமிழ்நாட்டை சேர்ந்த நிறைய வீரர்கள் வந்து பெர்ஃபார்ம் சூப்பரா வந்து பண்ணாங்க. செஸ்ல கிராண்ட் மாஸ்டர் ஃபைனல்ல போயிட்டு தோத்துட்டாரு பிரகானந்தா. பட் இருந்தாலும் இதை வந்து பயங்கரமான ஒரு அப்ரிஷியேட்டா தான் பண்ணணும். இந்த வயசுல அவர் வந்து இவ்வளவு பெரிய சாதனை பண்ணியிருக்கிறது அப்படின்றது வந்து தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பெருமை. அதை தாண்டி வந்து இந்தியாவுக்குமே ஒரு பெரிய பெருமையான ஒரு மூமெண்ட் தான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த ஐபிஎல்ல தான். ஐபிஎல்ல வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஆனதுக்கு முக்கியமான காரணம் தோனியோட லாஸ்ட் சீசனா இருக்குமோ, இந்த ஒருவேளை தோனி இந்த சீசனோட வெளியே போயிடுவாரோ, ஸோ அதனால வந்து தோனிக்காக இந்த மேட்ச் எல்லாம் நாங்கள் பார்க்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ரசிகர்கள் அவர் தோனி எங்க மேட்ச் நடந்தாலும் வந்து இது பண்ண ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் தாண்டி சென்னை ஃபேன்ஸுக்கு வந்து இன்னும் ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேப்பாக்ல மேட்ச் நடந்து 3 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருஷத்துக்கு அப்புறமா வந்து சேப்பாக்ல இந்த 2023 ஐபிஎல் அப்போதான் மேட்ச் நடக்குது. இதுவே வந்து பயங்கரமான ஒரு மொமெண்டா வந்து இது பண்ணோம். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படி இப்படி இது பண்ணாலும் அதுக்கப்புறமா வந்து எப்பயும் போல தட்டி தூக்கிட்டோம். அதுவும் அந்த ஃபைனல் சொல்லவே வேணா அப்படி ஒரு மூமெண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடியே வந்து எம்எஸ் தோனியோடைய அந்த கிளவ் ஒர்க் வந்து அடடா அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. 2023 ஐபிஎல் ஃபைனலே வந்து கிட்டத்தட்ட 2 நாள் கிட்ட நடந்துச்சு. அதுல வந்து நம்ம கடைசியா அந்த மூமெண்ட்ல வந்து ஜெடு அவர்கள் வந்து ஒரு 6-4 அடிச்சு அந்த கப்பை இது பண்ணி தோனி ஃபர்ஸ்ட் டைமா வந்து அவ்வளோ ஒரு டென்ஷனா கீழே டவுன்ல முடிஞ்சிட்டு இருந்தது. அப்புறமா ஜெடு வந்து அதை வின் பண்ண அப்புறமா ஜெடு கட்டி தூக்கி அப்படி தூக்குறது இது எல்லாமும் வந்து 2023 ஐபிஎல்ல மறக்க முடியாத ஒரு மூமெண்ட். அப்படி ஒரு மூமெண்ட் வந்து நமக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்கன்னே சொல்லலாம். இதெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ்ல ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஸ்போர்ட்ஸ் வீரர்கள் வந்து எந்த அளவுக்கு இந்தியாவில் வந்து நடத்தப்படுறாங்க, எவ்வளோ வந்து மோசமா போயிட்டு இருக்கு அப்படின்றதுக்கு மல்யுத்த வீரர்கள் வந்து பாலியல் துன்புறுத்தலை இது பண்ணி அவங்க வந்து ஒருத்தர் மேல வந்து கேஸ் கொடுத்தாங்க. பட் அதை பத்தி எந்த ஒரு இதுவுமே இல்லை, அந்த குற்றச்சாட்டுக்கு எந்த ஒரு பதிலுமே இல்லை. இப்போ வரையும் வந்து அதை கடந்து போயிட்டு இருக்காங்க. சாக்ஷி மாலிக் வந்து சொல்லிட்டாங்க இல்லை நான் வந்து குயிக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் கூட தாண்டி ஒரு கொடுமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா போராட்டம் ஆரம்பிச்ச சமயத்திலேயே வந்து அங்க எல்லா மல்யுத்த வீரர்களுமே வந்து ஒன்னா எடுத்துட்டு போயிட்டு எங்களுடைய பதக்கங்களை கங்கையில எடுத்துட்டு போய் போட்டுடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறமா அந்த மூமெண்ட் அப்படியே ஸ்டாப் பண்ணி, அதாவது அவங்க போராட்டத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணி அவங்கள வந்து வேன்ல ஏற்றி அரெஸ்ட் பண்ணிட்டு கொண்டு போகும்போது இவங்க எல்லாம் காசு வாங்கிட்டு இது பண்றாங்க. பாருங்க இதெல்லாம் பண்ணதுமே ஒரு டிராமா, அங்க பாருங்க போட்டோல செல்ஃபியை பாருங்க சிரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற அளவுக்கு வந்து இன்றைக்கு ஆளக்கூடிய பிஜேபி தரப்பில் இருந்து அந்த மாதிரியான ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வந்து மனசாட்சியே இல்லாம போட்டோ மார்பிங் பண்ணி வந்து எடிட் பண்ணி அதை வந்து சோசியல் மீடியா முழுக்க இப்படிலாம் வந்து பரப்பிட்டு இருந்தாங்க. நாட்டுக்காக விளையாடுறது அப்படின்றது வந்து பெரிய கனவு. அந்த கனவுலையும் நாட்டுக்காக வந்து அந்த பதக்கத்தை வின் பண்றது வந்து அது இன்னும் ஒரு சொல்ல முடியாத ஒரு வார்த்தைகளால சொல்ல முடியாத அளவுக்கு அவங்களுடைய பெரிய ட்ரீம் அச்சீவ் பண்றாங்க.
அதெல்லாம் தாண்டி இங்க வந்து ஒரு பாலியல் குற்றச்சாட்டுக்காக வந்து இவங்களை வந்து நீங்க பதவி நீக்கம் பண்ணுங்க, இது இவங்களால வந்து எங்களுக்கு இப்படியா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வலியும் வேதனையும் சொன்னா விட காது கொடுத்து கேட்காத இந்த பிஜேபி ஒன்றிய அரசாங்கம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு மூமெண்ட் வந்து ஏற்றிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ வரையுமே வந்து இது பெரிய அளவுக்கு பேசப்பட்டுட்டு இருக்கிற ஒரு பிரச்சனையா இருக்கு. ஒரு சில வீரர்கள் வந்து பத்மஸ்ரீ விருதையை வந்து திருப்பி கொடுத்துட்டாங்க. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய விளையாட்டு வீரர்களுக்கே இந்த நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அப்ப சாதாரண மக்களுடைய வாய்ஸ் எப்படி கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியும் கேட்டிருக்காங்க. இப்போ வரையும் எந்த பதிலும் தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியல, கடந்து போயிட்டே இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த 2023 நடந்த ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் அப்படியே ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பயங்கரமா இந்திய ரசிகர்களால் வந்து தீவிரமா வந்து கொண்டாடிட்டு இருந்த ஒரு விஷயம், மூமெண்ட் வந்து காத்துட்டு இருந்த ஒரு மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் கப். அதுவும் இந்தியாவில் நடக்க போகுது அப்படின்னோடனே பயங்கரமான ஒரு சந்தோஷமான ஒரு இது இருந்துச்சு. இந்தியா அந்த வருஷம் வேர்ல்ட் கப் வின் பண்ணிடும் அப்படின்ற ஒரு ஆசைப்பட்ட ரசிகர்ல நிறைய பேர்ல நானும் ஒருத்தனை கூட சொல்லலாம். பட் என்னென்னலாம் நடந்துச்சு இந்த வேர்ல்ட் கப் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட் கப் எதுக்காக நடத்தினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அரசியல் ரீதியாக அவங்கள வந்து இன்னும் பலப்படுத்தணும், அதாவது இதை வச்சு வேர்ல்ட் கப்பை வச்சு அரசியல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு தான் அந்த வேர்ல்ட் கப்பை நடத்திருக்காங்க போல. அவ்வளோ மோசமான மூமெண்ட் வந்து வேர்ல்ட் கப் நடத்தும் போது நடந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு பக்கம் பாகிஸ்தான் வீரர்களை வந்து அவ்வளோ அவமரியாதை பண்ணாங்க, ஒரு ஸ்போர்ட்ஸா பார்க்காம அங்கேயும் வந்து பாலிடிக்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. இன்னொரு பக்கம் வந்து சில யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்புறமா வந்து சில பேர் வந்து பாகிஸ்தான் அப்போ வந்து இந்த மேட்ச் அப்போ பாகிஸ்தானை பத்தி இது பண்ண சொன்னா ரொம்ப சின்ன சின்ன பசங்க இல்ல ஃபேன்ஸ் எல்லாருமே வேற ஒரு மாதிரியா வந்து அகமதாபாத்ல வந்து பாகிஸ்தான் வீரர்கள் வந்து ட்ரீட் பண்ணது, அந்த வீடியோ எல்லாமே சமூக வலைத்தளத்துல அவ்வளோ வைரலா போயிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி கொடுமையான ஒரு விஷயம், ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா மேட்சை தவிர்த்து வேற நாடுகள் ஆடும்போது, இப்போ இங்கிலாண்டோ இல்லை நியூசிலாண்டோ இந்த மாதிரியான கண்ட்ரிஸ்லாம் வந்து ஆடும்போது ரசிகர்கள் கூட்டமே இல்லாம வந்து மேட்ச் நடந்துட்டு இருந்துச்சு. இதுவும் வந்து நமக்கு வந்து பெருத்த சேதாரம் வந்து ஏற்படுத்துச்சுன்னே சொல்லலாம். என்ன இது அப்படின்ற அளவுக்கு எல்லாருமே வந்து திருப்பி நம்மளை வந்து கேள்வி கேட்ட ஒரு மூமெண்ட். ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரசிகர்கள் வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி இன்னொரு பக்கம் வந்து மூமெண்ட் எது கிரியேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது வேர்ல்ட் கப் நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பிரச்சனை வந்துருச்சு. சமி அவர்களை வந்து அபியூஸ் பண்ண ஒரு விஷயம் வேர்ல்ட் கப் முடிஞ்ச அப்புறமாவும் இது வந்து நடந்துகிட்டே இருக்கு. இந்தியா நாட்டுக்காக வந்து விளையாடுறாரு, இந்தியாவில இருந்து ஒரு ஒரு பிளேயர் போய் விளையாடுறாரு. பட் அவர் விளையாடும் போது அவருடைய மதத்தை வச்சு வந்து இங்க பிரிச்சு அவரை வந்து அவமானப்படுத்துறது அப்படின்றத வந்து இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே நடந்துச்சுன்னு சொல்லலாம். அது 2023 வேர்ல்ட் கப் கிரிக்கெட்டையும் தாண்டி பெரிய அளவுக்கு பேசப்பட்ட ஒண்ணு. இதுக்கு என்னத்த சொல்றது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபைனல் அதுவும் நம்ம சொல்லவே வேணாம், கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு யாருமே எதிர்பார்க்காத கண்டினியூஸா வின் பண்ணிட்டு இருந்தோம். 10 மேட்சா நம்ம வின் பண்ணிட்டு இருந்தோம், கடைசி ஒரு மேட்ச் அடிச்சு தூக்குறோம் அப்படின்னும் போது அது எதுவுமே நடக்கப்படலை, அப்படியே வந்து முடிஞ்சிச்சு. பட் இந்த வேர்ல்ட் கப்ல மறக்க முடியாத ஒரு மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, விராட் கோலி அவர்கள் வந்து செஞ்சுரிஸ்ல வந்து 50 டைம்ஸ் வந்து செஞ்சுரி போட்டாரு. இந்த மூமெண்ட் வந்து மறக்கவே முடியாது. அந்த டைம்ல வந்து சச்சின் டெண்டுல்கரும் வந்து இருந்தாரு. இதெல்லாம் வந்து ஒரு கிரிக்கெட் மூமெண்ட்ல வந்து மறக்க முடியாத ஒரு மூமெண்டா வந்து மாறிடுச்சுன்னே சொல்லலாம். ஸோ இதை தாண்டி வந்து சினிமாவில் வந்து ஒரு சில விஷயம் வந்து பேசப்பட்டுட்டே இருந்துச்சு. அப்படி என்னென்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, படம் ரிலீஸ் ஆகும்போது 2 ரசிகர்களுக்குள்ள வந்து சின்ன சின்னதாக ஒரு சண்டை வரும். அது வந்து சோஷியல் மீடியாவில் வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசப்படுவாங்க. பட் இந்த வருஷம் வந்து விஜய் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டு அது பெரிய அளவுக்கு வந்து பேசும் பொருளாகி அதுக்கப்புறமா வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்றது ஒருத்தர் மட்டும்தான், அது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான் அப்படின்ற அளவுக்கு வந்து இதுவாச்சு. இதுக்கு வந்து எப்பயும் போல எங்க அண்ணன் வந்து ஆஹா ஓன்னு வந்து விளையாடிச்சிட்டு இருந்தாரு. ஸோ யாரை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து விளையாடிச்சிட்டு இருந்தாரு. அப்புறமா இந்த பிரச்சனை ஒரேடியா வந்து ஜெயிலர் வந்த அப்புறமா முடிஞ்சிச்சு. லியோவுடைய சக்சஸ் மீட்லயுமே வந்து இதை வந்து விஜய் அவர்கள் வந்து முடித்து வைத்தார் அப்படின்னே சொல்லலாம். எனக்கு எப்பயுமே தளபதி தான் அப்படின்ற அளவுக்கு சொல்லி முடிச்சிட்டாரு. சூப்பர் ஸ்டார் அப்படின்றது ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து சொன்ன அப்புறமா தான் கொஞ்சம் இந்த பிரச்சனையில தான் வெளியே வந்துச்சுன்னே சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவில் கிரியேட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரோஹிணி திரையரங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் வாங்கியும் ஒரு சில மக்களை வந்து உள்ள விடலை அப்படின்றது வந்து மிகப்பெரிய அளவுக்கு பேசும் பொருளாச்சு. அதுக்கப்புறமா வந்து ஃபைட் பண்ணி அவங்கள வந்து உள்ள கூப்பிட்டு போக வேண்டிய நிலைமையாச்சு. ஸோ அதாவது சினிமா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமானது. ஆனால் இந்த எல்லாருக்குமானதுலேயே ஒரு சிலர் வந்து எப்படி ஒதுக்கப்படலாம் அப்படின்ற கேள்வி கிட்டத்தட்ட திரை பிரபலங்கள் எல்லாராலையுமே கேட்கப்பட்ட ஒரு இது. 2023 இந்த மூமெண்ட் வந்து மறக்கவே முடியாத மூமெண்டா வந்து மாறிடுச்சுன்னே சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் தான். கிட்டத்தட்ட உலகம் முழுக்கவுமே பல இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு சம்பவங்கள் வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல இருந்து அமெரிக்கா, நியூசிலாந்து, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல வந்து இது வந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. பட் இந்தியாவில் வரும்போது தான் நமக்கு வந்து அந்த பெயின் தெரியுது. அதுவும் முக்கியமா இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா
தமிழ்நாட்டிலேயே வந்து கொடைக்கானல்ல வந்து பயங்கரமான ஒரு தீ வந்து பரவிட்டு இருந்துச்சு. அதை தாண்டி முக்கியமான ஒரு இதுவா பார்த்தோம்னா, இப்போ நமக்கு வந்து இந்த டிசம்பர் மாசம் வந்து சென்னை வந்து மிஜாக் புயலால வந்து பாதிக்கப்பட்டுச்சு. தென் மாவட்டங்கள் வந்து பயங்கரமான ரெயின்ஃபாலால வந்து இப்போ வரையும் பயங்கரமா வந்து பாதிப்புல இருக்கு. அதுல இருந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து டிசாஸ்டர் வந்து நமக்கு கொடுத்துட்டு போன ஒரு இதுவும், இதெல்லாம் வந்து டிசாஸ்டர் வந்து நமக்கு கொடுத்துட்டு போன ஒரு மிகப்பெரிய ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு மூமெண்ட்னே சொல்லலாம். இந்த பக்கம் உலக நாடுகள்ல முக்கியமா பெரிய அளவுக்கு வந்து ஒரு டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா எர்த்குயிக் தான். அதுவும் குறிப்பா வந்து சிரியா அப்புறமா துருக்கியில நடந்த அந்த எர்த்குயிக்ல வந்து பல குழந்தைகள் மக்கள்லாம் வந்து பாதிக்கப்பட்டு இருந்தாங்க. இப்படி வந்து டிசாஸ்டர் வந்து ஒரு பக்கம் பண்ணிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் மனிதனால் ஏற்படக்கூடிய இந்த அழிவுன்றது இந்தியாவில் வந்து மணிப்பூர் கலவரத்தை வந்து சொல்லலாம். இந்த மணிப்பூர் கலவரத்தில் வந்து பல பேர் வந்து இறந்திருக்காங்க. அது இன்று வரையுமே பெருசா பேசப்படலை. ராகுல் காந்தி அவர்கள் இதை வந்து மோடி அவர்கள் பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கும் போது கூட எழுஞ்சி நின்று மோடி அவர்கள் 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ பேசிட்டு அதை வந்து முடிச்சுட்டு போற அளவுக்கு தான் வந்து இன்னைக்கு இருக்கு. அப்படின்னா இந்த அரசாங்கம் எந்த அளவுக்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய சூழ்நிலை தான் வந்திருக்கும். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நடந்த இன்டர்காஸ்ட் மேரேஜ்க்கு எதிர்ப்பா தெரிவித்த சில கொலைகள், இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நாங்குநேரியில் நடந்த அந்த சம்பவம் வந்து கிட்டத்தட்ட மனசை உலுக்கிதுன்னே சொல்லலாம். என்ன இவ்வளோ அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்கா அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. ஸோ இந்த 2023 நம்மளை வந்து உழுக்கின ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வார், அதுவும் இஸ்ரேல் பாலஸ்தீன் வார் வந்து இப்போ வரையும் நடந்துட்டு இருக்கு. இதனால பல மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. குழந்தைங்களா வந்து இறந்துட்டு இருக்காங்க. பாலஸ்தீன் மேல வந்து நடக்கக்கூடிய இந்த வந்து உலக நாடுகள் எதுவுமே வந்து பெரிய அளவுக்கு கண்டிக்காம இப்போ வரையும் வந்து அமைதியா வந்து அவங்களுடைய மௌனத்தை காக்கிறது எதுக்கு அப்படின்றதுதான் எல்லாருடைய கேள்விக்குறியா இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து ரஷ்யா உக்ரைன் வாரும் வந்து மோசமான ஒரு விளைவுகளை வந்து ஏற்படுத்திட்டு இருக்கு. அங்கேயும் வந்து மக்கள் நிறைய பேர் வந்து இறந்துட்டு இருக்காங்க. மணிப்பூர்லயே ஆகட்டும், இல்லைனா வந்து இஸ்ரேல் பாலஸ்தீனம் ஆகட்டும், இல்ல ரஷ்யா உக்ரைன் ஆகட்டும், இந்த நாடுகள்லாம் நடக்கக்கூடிய இந்த சம்பவங்களை வந்து நம்ம ஒரு கட்டத்துல பேசிட்டு இருந்தோம். அப்புறமா பேசுறது குறைஞ்சிச்சு. ஒரு குறிப்பிட்ட, அதாவது இன்டெலெக்சுவல்ஸ் இல்ல இதனால வந்து பாதிக்கப்படுற ஜேர்னலிஸ்ட் இவங்கெல்லாம் மட்டும்தான் பெரிய அளவுக்கு பேசிட்டு இருந்தாலும், இதை நம்ம வந்து எப்படி கடந்து போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த 2023 ரொம்ப அமைதியா வந்து இதை வந்து அப்படியே பாஸ் பண்ணிட்டே இருக்கும். இந்த மூமெண்ட் வந்து ரொம்பவே மோசமான ஒரு மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லுவேன். அதை தாண்டி வந்து மிஜாக் புயலால நம்ம வந்து பாதிக்கப்பட்டோம். தூய்மை பணியாளர்கள் வந்து அது எல்லாத்தையுமே வந்து சரி செஞ்சாங்க. அப்படி சரி செஞ்சுட்டு கிட்டத்தட்ட எல்லாமே முடிகிற ஸ்டேஜ்ல வந்து விஜய் ரசிகர்கள் வந்து ஒரு சில விஷயத்த பண்ணாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பணியாளர்களுக்கு வந்து அவங்களுடைய கால்களுக்கு வந்து இதெல்லாம் வச்சு காலை கழுவி விட்டு அவங்களுக்கு ஆர்த்திலாம் எடுத்தாங்க. அவங்களை நீங்க கடவுள் ரேஞ்சுக்கெல்லாம் பார்க்க வேணாம், மனுஷனா மட்டும் மதிங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஆனா இதுக்கு எதனா அவங்களுக்கு வந்து உங்க ரசிகர்களுக்கு வந்து டிப்ஸ் கொடுத்து அவங்களை வந்து கொஞ்சம் மாற சொல்லுங்க. பொலிட்டிக்கலா இன்னும் கொஞ்சம் பொலிட்டிசைஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் இந்த 2023 வந்து நடந்த சில விஷயங்கள். எனக்கு தோணுன சில விஷயங்களை வந்து தான் உங்ககிட்ட இவ்வளோ நேரம் வந்து பேசிட்டு இருந்தேன். எதனா ஒரு சில விஷயத்த வந்து நான் விட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்க அப்படின்னீங்கன்னா, இந்த 2023 உங்களுக்கு நடந்த ஒரு முக்கியமான மூமெண்ட்டோ இல்லை நான் மிஸ் பண்ண முக்கியமான மூமெண்ட்டையோ நீங்க வந்து கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.